எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான வீடியோ எது சம்பந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, சேல்ஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனா இருக்கலாமா வேண்டாமா அதை பத்தி தான் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா, சேல்ஸ் ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்துட்டா ரொம்பவே டஃப்பான ஃபீல்டா இருக்கும். ஏன்னா இதை கண்டிப்பா டார்கெட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டை வந்துட்டு இன்னொரு கிட்ட சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குன்றதுக்காகவே இந்த சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டாலே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு ஓடுவாங்க. ஏன்னா சேல்ஸ் அப்படின்றது உலகத்திலேயே ரொம்ப டஃப்பான விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க சேல்ஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்களா, இல்ல நீங்க சேல்ஸ் ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா, டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ சேல்ஸ் அப்படின்றது எவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது ஒரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு அவங்க கரியர்லயும் சரி லைஃப்லயும் சரி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல தினம் டே பை டே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனி இண்டஸ்ட்ரீஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்போ டெக்ஸ்டைல் எடுத்துட்டீங்கன்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்கி அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டே பை டே என்ன ஆயிட்டு உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீக் ஏதாவது யூஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஸோ மேலிடமா பாத்தீங்கன்னா யூஸே கிடையாது. இந்தியோ ப்ரொடக்ஷன் நடந்துருக்கு. அதனால ஒரு சாமான் எனக்கு என்ன யூஸ் இருக்குன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு. ஆனா எப்போ அந்த சாமான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அப்படின்னா அந்த ப்ராடக்டை இந்த பர்சன் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போதான் என்னன்னா அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணதுக்கான ஆக்சுவல் பெனிஃபிட்டே வந்துட்டு மக்கள் வந்து அடையிறாங்க. ஸோ இந்த வேலையை பார்க்கலவங்க தான் இந்த சேல்ஸ் பீப்புள். இன்னைக்கு உலகத்துல சேல்ஸ் பீப்புள் மட்டும் இல்லைன்னா எந்த ப்ராடக்ட்டுமே எங்கேயுமே வந்து சேராது. அது அதோட லேப்ல இருக்கும், இல்ல வேர் ஹவுஸ்ல இருக்கும், இல்லைன்னா அது எங்க உருவாக்கப்படுதோ அங்கேயே தான் இருக்கும். ஸோ நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல இன்னைக்கு நீங்க ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எங்க இருந்து வந்துச்சு, அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து இங்க சேர்த்தது யாரு அப்படிங்கிற விஷயம் நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சேல் டீம் இருப்பாங்க. இந்த சேல்ஸ் பர்சனா இருக்கட்டும், இந்த சேல் டீமா இருக்கட்டும், இந்த டீம் இல்லை அப்படின்னா எந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ண முடியும், இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடியா ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா யாரால காசு பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் டீமால மட்டும்தாங்க காசு பண்ண முடியும். சேல்ஸ் பர்சனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், காசு பண்ண முடியும். நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு கோடிங் எழுதுறாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே காசு யார் இடத்துல வந்து கொடுப்பாருன்னா இந்த சேல்ஸ் பர்சன் தான் கொண்டு வந்து கொடுத்தாகணும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கிற சேல்ஸ் டீம், சேல்ஸ் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து தயக்கம் காட்டுவாங்க. பிகாஸ் ஆஃப் இதுல வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கிறது வந்து ரொம்பவே டஃப்பான ஜாப் அப்படிலாம் கிடையாதுங்க. கஸ்டமரோட நீட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, கஸ்டமர் நீடும் உங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா ஒரு சேல்ஸ் பர்சனா அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் இந்த சேல்ஸ்ல வந்து மிகப்பெரிய லெவல்ல அமேசிங்கா வந்துட்டு ஷைன் பண்ண முடியும். ஏன்னா தினம் நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியாம நிறைய இடத்துல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்னன்னா ப்ராடக்ட்டை விற்கிறது மட்டும்தான் சேல்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்மளோட டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா நீங்க அந்த இன்டர்வியூல செலக்ஷன் ஆகுறீங்க பாத்தீங்களா, அங்க நீங்க உங்களை எடுத்துட்டீங்க. அதாவது யூ சோல்ட் யுவர்செல்ஃப். உங்களோட டேலண்டா இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்லா இருக்கட்டும், உங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எடுத்து சொல்லி நீங்க வித்ததுனாலதான் உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா வேலை கொடுத்தாங்க. சோ ஒரு இன்டர்வியூலுமே என்ன இருக்கு, சேல்ஸ் இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த இடத்துல நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, யாரோட பாயிண்ட் அக்செப்ட் பண்ணதோ அவங்க வந்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கருத்தை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தாலுமே எந்த இடத்துல உங்க கருத்து, இதை உங்களோட ப்ராடக்ட், இதை உங்களோட சர்வீஸ் அக்செப்ட் பண்ணப்படுதோ அது எல்லாமே என்னன்னா சேல்ஸ் தான். அப்படின்றத நீங்க என்ன பண்ணியாங்கன்னா நம்பிடும். அதுவும் இந்த உலகத்துல அத்தனை பேருமே ஏதோ ஒரு வகையில எங்கேயோ சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம சேல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கணும் போதே அந்த சேல்ஸ் பண்றதுனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் வரும்னா ஏன் நம்ம அதை ப்ரொஃபஷனல் எடுத்து பண்ணக்கூடாது? நார்மலாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நார்மலாக நம்ம எதையும் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம், நார்மலாக நம்ம எதையும் வித்துட்டு இருக்கோம் நமக்கே தெரியாம. அப்படின்ற போது நமக்கு தெரிஞ்சு நம்மளால அறிஞ்சு நம்ம என்ன விஷயங்கள் பண்றோம் அப்படின்ற விஷயம் முழுமையா தெரிஞ்சு அது வந்து ப்ராஃபிட் எடுக்கும் போது தான் அதுதான் இந்த சேல்ஸ் ஃபீல்டு. இந்த சேல்ஸ் ஃபீல்ட நீங்க கரெக்டா உள்ள வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் நீங்க எடுத்துட்டு கரெக்டான விஷயங்கள்
விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நீங்க மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரானீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா இந்த சேல்ஸ் பர்சனுக்கு தான் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்த மட்டும் இல்லை, ஆஸ் அ கரியரா ஆஸ் அ ஒரு ஃபினான்ஷியல் விஷயமாக கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சேல்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆகும். ஸோ தமிழ்ல ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்கு, விற்க தெரிஞ்சவன் தான் வாழ தெரிஞ்சவன், விற்க தெரிஞ்சவன் மட்டும்தான் வாழ தெரிஞ்சவன். நீங்க ஏதோ உங்க ஸ்கில்லை வைக்கணும், இல்லை உங்க டேலண்ட்டை வைக்கணும், உங்களோட நாலேஜ் வைக்கணும், உங்க டைமையாவது நீங்க விற்க தெரியணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு காசு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இல்லைன்னா நீங்க வீட்டுல சும்மா தான் இருப்பீங்க. சேல்ஸ் பண்ண தெரியாதவங்க யாருன்னா வீட்டுல சும்மா இருக்கிறவங்க தான். ஸோ அப்படி சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா தூக்கி போடுங்க. சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை கண்டிப்பா போகும். எல்லா இடத்துலயுமே சேல்ஸ் பண்ண முடியும். நீங்க இந்த பிசினஸ்ல சேல்ஸ்குள்ள வரீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரா ரிசல்ட் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இன்டர்வியூ ஸ்கில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஸ்பெஷலாக வந்துட்டு ப்ராடக்ட் சேல்ஸ்குள்ள வரலாம். ஸோ நாம இருக்கிற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்ல நீங்க ஒரு சேல்ஸ் பர்சனாக நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா நீங்க சேல் பண்ண போகிறது ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஃபிளாட்டாக இருக்கலாம், ஃபிளாட்டாக இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இந்த மாதிரி பிரிச்சுட்டு எந்த ஃபீல்டில் எந்த ஒரு டிவிஷன் நீங்க இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறீங்களோ இங்கே எல்லாமே மேக்ஸிமம் ப்ராடக்ட் லெவலில் இருக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவல்லையும் இருக்கும். நீங்க எதை இருக்கிறீங்களோ அதோட ப்ராடக்ட் nuances கரெக்டாக தெரிஞ்சுட்டு அந்த ப்ராடக்டோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு எப்படி நீங்க போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும் அப்படின்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ப்ராடக்டை கொடுக்குறீங்க, அவங்க ப்ராடக்டை வாங்கிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி கொடுக்குறாங்க. ஸோ பணமாக கொடுக்குறாங்க, இல்லைனா ஏதோ ஒரு வேல்யூவாக கொடுக்குறாங்க, இல்லைனா என்ன பண்றாங்கன்னா உங்களோட வேல்யூ அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க ஏதாவது வேற கூட நமக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் இருக்கும். சரி ஓகேங்க, நான் சேல்ஸ்குள்ள வந்துடுறேன், எனக்கு ஷார்ட்டா சேல்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு மூணு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்த நீங்க ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் உங்க மைண்ட்ல இருந்து எடுக்காம இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த சேல்ஸ் கரியர்ல நீங்க ஒரு நார்மல் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றவங்களை விட அதிகமா சம்பாதிக்க முடியும். அது என்ன மூணு விஷயம் பார்த்தீங்கன்னா 3 அப்ரிவேஷன் தான் நான் சொல்ல போறேன். அதுல நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ABC, ஆல்வேஸ் பி க்ளோசிங். அதுதான் ஒரு அர்த்தம். ஸோ ஏபிசி ஆல்வேஸ் பி க்ளோசிங். ஸோ எதுக்காக நம்ம சேல்ஸுக்கு வரும், எதுக்காக நம்ம அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா ப்ராடக்ட்லேருந்து அதை ப்ராஃபிட்டாக மாற்ற போகிறோம். ஸோ ப்ராடக்ட்லேருந்து அதை மணியாக மாற்ற போகிறோம், ப்ராடக்ட்லேருந்து இந்த வேற ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அதோட டெஸ்டினேஷன் அதோட ஃபைனல் என்னன்றது தான் உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங். நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போத, நீங்கள் ப்ராடக்ட்டை ஷோ பண்ண போத, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த கஸ்டமரை நீங்க எடுத்துட்டு போற ப்ராடக்டோ சர்வீஸ் என்ன பண்றீங்க அக்செப்ட் பண்ண வச்சு அதுக்கு ரிட்டர்னா என்னமோ ஒரு காசோ ஏதோ ஒரு வேல்யூ நீங்க என்ன பண்ண போறீங்க வாங்கிட்டு வர போறீங்க. அப்போ உங்க மைண்ட் கூட என்ன இருக்குன்னா ஆல்வேஸ் பி க்ளோசிங். நான் போற விஷயம், நான் எடுத்துட்டு போற விஷயத்த கஸ்டமர்ஸ் கிட்ட என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வித்துருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க மைண்டுக்குள்ள இருக்கணும். தட் இஸ் வாட் ABC, ஆல்வேஸ் பி க்ளோசிங். ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் கிஸ், KISS. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னாலே வளன்னு பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும், கஸ்டமருக்கு தெரியாத விஷயங்களா சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன் கன்சியூமர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பு. நீங்க நிறைய பேசுனீங்கன்னா சார் பயந்துக்குவாங்க சார் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்க சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் என்னன்னா கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி, கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி, கஸ்டமர்ஸை இரிட்டேட் பண்ணாத மாதிரி நீங்க சொல்லியாகும். அதுக்கான ஃபார்முலா தான் கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆர் கீப் இட் சிம்பிள் ஆர் ஸ்வீட். இந்த விஷயம் இந்த கிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு தெரியுதோ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு மாடர்ன் ஏராத பெரிய லெவலில் சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ALF, ஆல்வேஸ் லிசனிங் ஃபர்ஸ்ட். இதான் விஷயம். ஸோ நீங்க கேட்கணும், கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கொடுத்து கேட்கணும். அப்போ கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா கேள்வி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ரைட்டான கொஸ்டின்ஸை ட்ரிகர் பண்ற மாதிரி நீங்க கன்சியூமர்ஸ்க்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் போட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த கஸ்டமர்ஸோட நீட் என்ன, அந்த கஸ்டமர்ஸோட பெயின் பாயிண்ட் என்ன, அந்த கஸ்டமர்ஸ்க்கு நாம கொடுக்க வேண்டிய சொல்யூஷன் என்ன அப்படின்றத நீங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னா
பார்த்தீங்கன்னா முழுசா நீங்க கேட்டா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சும்மா நீங்க குறுக்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லவே மாட்டாங்க. எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லனா ஒரு நீடு கூட நமக்கு தெரியாது, அவங்க கிட்ட பணம் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. நாம என்ன பண்ணுவோம்னா பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம், வரன்னு பேசிக்கிட்டே இருப்போம். அதனால ஏதாவது யூஸ் இருந்தாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்க நிறைய கேட்கணும் கஸ்டமர்ஸ் கிட்ட. கரெக்டான கொஸ்டினை ட்ரிகர் பண்ண கொஸ்டின்ஸை நீங்க கேட்டுட்டு அதுக்கான பதில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபுல்லாக கேட்டுட்ட பிறகுதான் நீங்க உங்களோட வாயை பிறக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட சேல்ஸ் தான் வேற லெவலுக்கு போக முடியும். ஸோ இந்த டெக்னிக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ALF ஹெல்ப்னு சொல்லுவாங்க, ஆல்வேஸ் லிசன் ஃபர்ஸ்ட். இந்த 3 விஷயம், அதாவது ABC ஆகட்டும், கிஸ் ஆகட்டும், இதை ALF ஆகட்டும், இந்த விஷயம் மட்டும் தாங்க ஒரு சேல்ஸ் பர்சன் அவன் மைண்ட்ல இருக்கவே கூடாத ஒரு விஷயம். நீங்க சேல்ஸ்குள்ள வரீங்க, இல்லை நீங்க ஆல்ரெடி சேல்ஸ்ல இருக்கீங்க, எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் சேல்ஸ்ல இருக்கீங்கன்னா இந்த 3 விஷயத்த நீங்க மறக்கவே கூடாது. மறுபடியும் நான் சொல்றேன், சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இந்த உலகத்துல. இன்னைக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, இவ்வளவு எத்தனாயிரம் கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது. அதுக்கு ரீசன் யாருன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சேல்ஸ் பர்சன் மட்டும்தான். ஸோ நீங்க சேல்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா டேப் ஆன் யுவர் பேக். நீங்க மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எத்தனாயிரம் கோடி ப்ராடக்ட் வேணா அதை வித்துட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். சேல்ஸ் பர்சனால மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வரனாகவும் கோடிகளை குவிக்கக்கூடிய அளவுக்கு போக முடியும்னா அது யாரால முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனால் தான் முடியும். நீங்கள் ஆண்டர்பிரினராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு எம்ப்ளாயை கூட இருக்கலாம். உங்களுக்கு சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரலன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் எடுத்து பாருங்க, பெரிய பிஸ்னஸ் மேலாம் பாருங்க, அவங்கெல்லாம் சூப்பர் சேல்ஸ் பர்சனாக இருப்பாங்க. எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க ஆண்டர்பிரினரா தெரிவாங்க, ஒரு பிசினஸ் பர்சனா தெரிவாங்க, இல்லைன்னா பிசினஸ் டைக்கூரா கூட தெரிவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, how to sell. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ சேல்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக வாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணீங்கன்னா பெரிய சக்ஸஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேல்ஸில் வரணும்னு நினச்சாலும் சரி, இல்லை சேல்ஸில் இருக்கவும் சரி, அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிங்க. அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.